இப்போ இந்த வீடியோல போன வீடியோட கண்டினியூஷனே பார்க்கலாம். ஒரு நம்பருக்கான ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம் வைஸ் தான் நம்ம போறோம். இப்போ எக்ஸாம்ல நம்ம வந்துட்டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம பார்த்ததும் பயந்துருவோம். ஐயோ இதுல டைம் வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஜென்ரலா வந்து இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், இத மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 68, 8, 9 அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுக்கிறோம். இதுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். அப்புறம் இன்டூ 2 போட்டு அதுக்கான ஆன்சர் எழுதணும். திருப்பி அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் இருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக. இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம சிம்பிளான ஒரு 3 ட்ரிக்ஸ்ல வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் லாஸ்ட் வீடியோல. அதே மாதிரி இப்போ இந்த சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், 9 வந்து எந்த டேபிள்ல முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ 9 நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 3 and 7. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 3யும் 7ம் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை செக் பண்ணணும். அதுல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் லெஸ் தென் நம்பர் எழுதணும். அப்ப லெஸ் தென் நம்பர் எழுதும் போது செக் பண்ணி பார்த்தா 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81. அப்போ 8 8s are 64 வரைக்கும் வரும். கரெக்டா? அப்போ இந்த 8 இங்கேயும் நம்ம 8 8ன்னு எழுதிடுவோம். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 8க்கு நெக்ஸ்ட் நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 8க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 9. அப்போ 8 9s are என்னது, 72. கொஸ்டின்ல கொடுத்திருக்க நம்பரும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பரும் எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணோம்னா ஃபைனல் ஸ்டெப். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பர் 72, ஆனா கொஸ்டின்ல கொடுத்திருக்க நம்பர் 68. அப்போ 68 தான் லெஸ் தென் நம்பர். அப்போ நம்ம இங்க எழுதியிருக்கிறதுல சின்ன நம்பர் ஏதோ அதுதான் இதோட ஆன்சர். அப்போ 6889 ஓட ஆன்சர் என்னது, 83. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7225. இப்போ இது நம்ம போடுறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ரொம்ப நேரம் ஆகல. வித்தின் 2 மினிட்ஸ்ல நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிடுவோம். அப்போ ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு இதே மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்படி சால்வ் பண்ணோம்னா ஈஸியா நம்ம இதை ஹேண்டில் பண்ணிடலாம். எக்ஸாம் வைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். 7225. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, 5. அப்போ எந்த டேபிள் 5ல முடியும்னு பார்த்தா ஒரே ஒரு டேபிள் தான் 5 எழுதுது. ஸோ அப்போ ஈஸியா நம்ம அதை 5 மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இங்க 72 செக் பண்ணணும். 72ஓட லெஸ் தென் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எழுதணும். கரெக்டா? அப்ப லெஸ் தென் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பார்க்கும்போது 8 8s are 64, 9 9s are 81 ஆயிடும். அப்போ நம்ம 8 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? 8. அப்போ ஃபைனலா வந்து நம்ம இதுலயே எழுதிடலாம். இது 85 தான் இதோட ஆன்சர் சொல்லிட்டு. அப்போ எந்த நம்பர் வந்து 5ல முடியுதோ அதுக்கு வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப் போடவே வேண்டாம். 2 ஸ்டெப்ஸ்லயே வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம கம்பேர் பண்ணுவோம். இது வந்து நம்ம 2 டேபிள் யூஸ் பண்ணவே இல்லையே, வெறும் ஒரே டேபிள் 5 டேபிள் தான். ஸோ 5 டேபிள் லாஸ்ட்ல 5ல முடிஞ்சதுன்னா லாஸ்ட் நம்பர் 5 போட போறோம். ஃப்ரண்ட்ல வந்து 2 நம்பர்ல வந்து லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்ப லெஸ் தென் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 8 8s are 64, 9 9s are 81 ஆயிடும். அப்ப 9 கிடையாது, அப்போ 8 தான். அப்போ 85 தான் இதோட ஆன்சர். ஸோ 5ன்னு முடிஞ்சதுன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 9216 நம்பர் இருக்கு. இந்த நம்பரை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுன்னு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு இப்போ நம்ம இது வரைக்கும் 4 டிஜிட் நம்பர் பார்த்தோம்ல, நெக்ஸ்ட் வீடியோல 5 டிஜிட் நம்பர்ல எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.